அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி ரொம்ப அற்புதமான நாள். நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் உள்ள தோஷங்கள் அத்தனையும் விலகி ஓட வாசலுக்கு வெளியே நான் சொல்கிற நேரத்தில் இதை வைக்க வேண்டும். அதே நேரத்தில் சொந்த வீடு இல்லாதவங்க நான் சொல்கிற நேரத்தில் வீட்டில் நான் சொல்கிற முறைப்படி தீபமேற்றி ஈசனை வணங்க வேண்டும். இந்த ரெண்டையும் செய்யக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும். சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நீங்கள் இப்போது எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான சவாலை சமாளித்து கொண்டு இருந்தாலும் சரி, அது அத்துணையும் சரியாக உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு மிக எளிமையாக பெரியதாக எந்த செலவும் செய்யாமல் பரிகாரம் செய்து கொள்ளும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? வாருங்கள். 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் என்ற வாட்ஸ்அப் வகுப்புக்கு 10/7/2026 இந்த வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தினமும் ஒரு அற்புதமான மிக 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 எளிமையான நீங்களே ஆச்சரியப்படும்படியான சித்தர் வழி பரிகாரங்களை சொல்லித்தர போகிறேன். இந்த வகுப்புக்கு கலந்துக்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 4/6/2026 வைகாசி 21 வியாழக்கிழமை வாஸ்து நாளாக வருகின்றது. அன்று வாஸ்து நேரம் காலை 9:58 10:34 வரை இருக்கின்றது. சொந்த வீடு இல்லாதவங்க அந்த நேரத்தில் ஒரு சிறிய தட்டில் 4 விளக்குகள் பூஜை அறையில் சிவனுக்கு முன்பாக 4 விளக்குகள் 4 திசையை பார்த்தால் போல ஏற்றுங்கள். அந்த தட்டில் வாசனை பூக்கள் மையப்பகுதியில் வச்சுக்கோங்க. அவ்வாறு 4 தீபங்கள் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து ஓம் சிவாய நமவோம் என்று முழு பக்தியோடு சொல்லி வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் 4 திசையை நோக்கி தீபம் ஏற்றி ஈசனை வணங்கும் பொழுது நிச்சயம் சொந்த வீடு அமையும் யோகம் ஏற்படும். இந்த 4 தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் விலகி ஓட, வாஸ்து தோஷம், கந்திருஷ்டி தோஷம் மற்றும் தீய சக்தியால் ஏதாவது தோஷங்கள், அப்படி எந்த தோஷம் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் அத்துணையும் விலகி ஓட வாஸ்து நேரத்தில் 9:58 10:34 முடிஞ்சா உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே இதை வைங்க. என்ன வைக்கிறீங்கன்னா, 1 டம்ளர் காய்ச்சிய பால், இனிப்பு கலக்காத பால், பக்கத்திலே ஒரு சின்ன தட்டில் வில்வ இலை, இதை ரெண்டையும் வாஸ்து நேரத்தில் எடுத்து வெளியே வச்சிருங்க. வாஸ்து நேரம் முடியுது இல்லையா, 10:34 எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அந்த வில்வ இலைகளை வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படத்தை அல்லது சிவன் சிலைக்கு வச்சிருங்க. அந்த பாலை காய்ச்சி பிரசாதமாக குடிச்சிருங்க. ஒருவேளை அந்த வாஸ்து நேரத்தில் உங்களால் வாசலுக்கு வெளியே இதை வைக்க முடியலைன்னா, அன்று மாலை 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ள ஏதாவது ஒரு அரை மணி நேரம் வாசலுக்கு வெளியே இதை வைத்து ஈசனை மனதால் நினைத்து பிரார்த்தனை செய்து விடுங்கள். நிச்சயம் சொல்லுகின்றேன், உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அத்துணையும் விலகி ஓடும். இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய புனிதமான நாள் வரப்போகுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்வதற்காக வெண்கல வரலட்சுமி கலசம் கட்டித்தர போகின்றோம். அந்த கலசம் கட்டும் பணி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வெண்கல கலசம் பெருநெல்லிச்செடியினுடைய வடக்கே போகும் வேர் மற்றும் 11 புனிதமான பொருட்களை கொண்டு இந்த கலசம் அதர்வன வேத முறைப்படி வெண்கல சொம்பில் கட்டித்தரப்படுகின்றது. அன்னை வரலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் கலச சொம்பு. இந்த சொம்பு வாங்கும் அத்துணை பேருக்கும் வரலட்சுமி மந்திரம் மற்றும் வரலட்சுமி போற்றிகள், இந்த ஆண்டுக்கான போற்றிகள் அத்துணையும் வழங்கப்படும். இந்த கலச சொம்பு பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.